போலாமா ஸ்வேதா? பயமா இருக்கா? இன்டர்வியூ உனக்கு இன்னைக்கு. அது உங்ககிட்ட சொன்னா நீ வந்து பயந்து சாவேன் தான் நாங்க உங்ககிட்ட சொல்லாம கூட்டு வந்திருக்கோம். காலேஜுக்கு வந்துட்டு என்ன தின்னுதுங்க பத்தி அதுங்க காலேஜில் இதுக்குதான் கல்லூரி படிக்க வேண்டாலும் நினைக்கிறேன். இந்த குண்டானிக்காக நீ டயர்ட் ஆயிட்ட. அவளோட காலேஜ் கூட அவ இப்படி அலைஞ்சது இல்ல ஸ்வேதா. சமையல்காரி இன்னைக்கு என்ன சாப்பாடு? கிட்டத்தட்ட பல ஆயிரம் ரூபாய் வந்து நம்மளுக்கு ஸ்கேம் ஆச்சு. வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் அவசரமா போயிட்டு இருக்கோம். எங்க போயிட்டு இருக்கோம்னா, நான் அன்னைக்கு சொன்னல அவளை கூப்பிட்டு வரும்போது நம்மளோட மேனா மில்கி இவன் வருவா அப்படியே ஜாலியா ட்ரெஸ்லாம் போட்டு அப்படியே காலேஜுக்கு போகும்போது ஒட்டி மினிக்கிட்டு வருவானு. காலேஜுக்கு போறோம் நாங்க மறந்துட்டோம் வீடியோ எடுக்க போய் சடனா ஞாபகம் வந்துச்சு. போலாம் போலாம் பாய் பாய் வீடியோ போலாம். போலாமா ஸ்வேதா? பயமா இருக்கா? பார்த்துக்கோ, நீ இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் போல கல்னரியன் ஆர்ட்ஸ்க்கு தான் உங்களை நாங்கள் சேர்க்க போகிறோம். அவங்க கேட்பாங்க இதுக்கு என்னெல்லாம் சமைச்சிருக்க, என்னெல்லாம் வந்து உனக்கு இந்த ஷெஃப்ல என்னெல்லாம் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு எல்லாமே கேட்பாங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுவியா? வாய்ப்பு இல்லை ராஜா. நீ எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். இங்கிலீஷில் தான் பேசணும். அக்கானா எனக்கு புரியல. நம்ம என்ன பண்ணுவோம், நான் போய் வாய் மட்டும் அசைக்கிறேன், நீங்க பின்னாடி வழியா எல்லாத்தையும் பேசுங்க. நான் போறேன் காலேஜுக்கு. நீ வீட்லயே கிடக்குறியா? ஏன் இப்படி பயந்து சாவுற? தைரியமா இருப்ப நீ. இன்டர்வியூ உனக்கு இன்னைக்கு. அது உங்ககிட்ட சொன்னா நீ வந்து பயந்து சாவேன் தான் நாங்க உங்ககிட்ட சொல்லாம கூட்டு வந்திருக்கோம். என்ன ரூட் எடுக்க செட்டிங் பண்ணி இட்டுன்னு வந்துக்கிறீங்களா? நீங்களாம் வெளியே அனுப்பிச்சிருவாங்க. அக்கா வேற எங்க போறேன்? வேற எங்கேனா எங்கேயாவது கெஃபேல போய் சாப்பிட போலாமா? நல்ல ஐடியா. அப்படிதான் சொன்னா, +1 அப்படிதான் சொன்னா, +2 அப்படிதான் சொல்றான், இப்போ அப்படிதான் சொல்றான். இன்ட்ரெஸ்டே கிடையாது. இப்போ நீங்க தான் பிரின்சிபல் கிட்ட ஒரு 4 கேள்வி கேளுங்க. Tell me about the 3 dishes that you have made with all your love and what are the special ingredients you have added in those dishes. இந்த மாதிரி போயிட்டு அக்கா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட அப்படி சொல்லிடுவேன். Okay, tell me about your comfort dish. தயிர் சாதம். நீ என்ன தின்னுவன்னு கேட்கல. இப்போ நீ வந்து ஒரு ஷெஃபா பேசணும். பட்டர் சிக்கன் கீ ரைஸ் ஒரு வாட்டி தானே செஞ்ச? 2 times I made that. அப்புறம் கேட்பாங்க கம்ப்யூட்டர்ல 97 மார்க்ஸ் எடுத்தல, ஸோ கம்ப்யூட்டர் பத்தி சில கொஸ்டின்ஸ் கேட்குறேன். நானே அதில் எப்படி மார்க் எடுத்தேன்னு யோசிச்சுன்னு இருக்கேன். காப்பி அடிச்சதானே? அக்கா நான் வந்து ரொம்ப ஒபீடியண்டான ஒரு சைல்டு. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. அந்த காலேஜுக்கு போனால் சோறுலாம் கொடுப்பாங்களா? நல்லா சூப்பராக இருந்தது தெரியுமாங்க. இந்த ப்ரௌனியும் தேங்காய் பிஸ்கட் போது கொடுத்தோம். அருமையான டேஸ்ட். உன்னை எதுக்கு தெரியுமா சேர்க்குறோம்? டெய்லி அக்காக்கு ஏதாவது கொண்டு வந்துடணும். ஏய், நீ செய்யறது எனக்கு வேணாண்டி, நீ நல்லா செய்ய மாட்டேன். உன் கிளாஸ் டாப்பர்ஸ் யாராவது செய்வாங்கல்ல. வாழ்க்கையே வேஷம். எங்கள் அப்பாவுக்கு ஒரு சின்ன ஆசை தான். ஸ்வேதா வந்து என்ன படிக்க போகிறான்னு கேட்டார். கல்னரி அண்ட் ஆர்ட்ஸ்ன்னு சொன்னோம். அவருக்கு சின்ன ஆசை தான் ஸ்வேதா. கல்னரி ஆர்ட்ஸ் படித்து ஒரு நல்ல லாயர் ஆகி கருப்பு படத்தில் வர பேபி கண்ணன் மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல லாயராக நிற்பேன். நீங்கள் ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். அதுக்காக நீ கல்னரி ஆர்ட்ஸ் படிக்கிறேன். இப்படியே போச்சுன்னா நான் ஒரு மாதிரி ஆயிடுவேன். இப்பயே நீ ஒரு மாதிரி தான் இருக்க. இந்த வாட்டியாவது போயிட்டு ராம ஸ்டூடெண்ட்னு சொல்லாமல் உன்ன ஸ்டூடெண்ட்னு சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். கிளம்பி வந்திருக்காரு தெரியுமா அவரு? நானே ராம தம்பி எந்த ஸ்கூல் பார்க்க போகிறேன் அப்படின்னு கேட்குற மாதிரி தான் வந்திருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா சுடிதார்லாம் போட்டு ஷால்லாம் போட்டு பின்னு குத்தி என்ன ஸ்வேதா வந்துட்டோம். என் காலேஜ் வந்துட்டோம். உங்கள் காலேஜ் தான் இன்டர்வியூ நடக்கும். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல மேடம் நடந்து வர்ற காட்சி, அதை பாருங்க. நம்மளோட மேனா மில்கி இவன் வருவா அப்படியே ஜாலியா ட்ரெஸ்லாம் போட்டு அப்படியே வெக்கமா வருதா? என்ன மேடம் காலேஜுக்கு எப்படி பிரின்சிபலாக சேர வந்திருக்கீங்களா? பிரின்சிபலை வேலையை விட்டு தூக்கிட்டு நீங்கள் அங்கே உட்காந்துடலான்னு பார்க்குறீங்களா? ஐயோ, இதெல்லாம் உங்கள் பிரின்சிபல் பார்ப்பாங்களா? காலேஜுக்கு வந்துட்டு என்ன தின்னுதுங்க பத்தி அதுங்க காலேஜில் இதுக்குதான் கல்லூரி படிக்க வேண்டாலும் நினைக்கிறேன். அதுக்கு தானே வந்தேன். முடிஞ்சு கிளம்பியாச்சு. டயர்ட் ஆயிட்டான். இவே இல்லை, டயர்ட் தான் ஆகணும். தலைவி தானே தலைவி. என் தங்க சிலையை நான் ஏதாவது எப்படி பார்த்துட்டு இருப்பேன். இந்த குண்டானிக்காக நீ டயர்ட் ஆயிட்ட. அவளோட காலேஜ் கூட அவ இப்படி அலைஞ்சது இல்லை ஸ்வேதா.
வீட்டிற்கு வந்த பிறகு ஓகே, நாங்க வந்து வீட்டுக்கு வந்து பல மணி நேரம் ஆச்சு. இப்போ வந்து நாங்க ஸ்வேதா சமையல் வந்து நாங்க சாப்பிட போறோம். ஏன்னா பிரியாணி செஞ்சா அன்னைக்கு அதுக்கு என்னப்பா பேசிக்கலி இப்போ என்னன்னா ஸ்வேதா வந்து ஃபைனலி ஆக்குபேஷனலி எமோஷனலி மென்டலி லூஸ் மோஷன்லி என்ன படிக்க போறா அப்படின்னு முடிவு பண்ணிட்டா. BA கட்லரி படிக்க போறா. கல்லறினா ஓ கல்னரி BA கல்னரி அண்ட் ஆர்ட்ஸ் அதான் வந்து படிக்க போறா. வெரி குட் ஸ்வேதா, கங்க்ராச்சுலேஷன். ஒரு இப்போ வந்து அண்ணா நீங்க வந்து சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சாப்பாடு சூப்பரா இருக்குல்ல. கொஞ்ச நேரம் முன்னாடி வந்து என்னன்னு சொன்னாங்கன்னா மசாலா கொஞ்சம் தூக்கலா போட்டிருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னாங்க. அதான் நான் அண்ணன்ட்ட சொன்னேன், அண்ணன் இப்பவே என்னென்ன சொல்லணுமோ இப்பவே சொல்லிக்கோங்க. ஒரு 2 வருஷம் கழிச்சு நீங்க வந்து இந்த மசாலாலாம் கொஞ்சம், இந்த உப்பு கொஞ்சம் கம்மியா, இந்த மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு சிட்டிகை எக்ஸ்ட்ரா நீ போடு அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா செஃப் நீ மூடு அப்படின்னு சொல்லல சேத்தா. அப்போஸ் என்கிட்டயே சொல்லுவேன்ல. ஏன்னா நான் வந்து பாண்ட் செஃப் ஆக்சுவலா. இப்போ இந்த சாப்பாடு ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்துட்டு அதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றவா நான் சொல்லிடுறேன். ஒரு 70% நான் சொல்லுவேன். அட நாயே. அதனால அப்போ ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் ஸ்வேதா இதுல கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ணுவேன்? இந்த மட்டன் பிரியாணில வந்து உப்பு கம்மியா இருக்கு அடுத்த இது புள்ள அப்படி இல்லாம நான் செஃப் நீ மூடு அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கேன். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? உன் மட்டன் பீஸ்ல இருக்கிற மட்டன் எடுத்து உன் வாயில வச்சு அடைச்சு சாந்து குழைச்சு வாயில வச்சு தேய்ச்சிருவேன். ஏன் தெரியுமா? ஏன்னா நான் சிவில் இன்ஜினியர். ஜாக்கிரதையா இருந்துக்கோ. அதே அம்மாட்ட சொன்னேன்னு வச்சுக்கேன், சொன்னேன்னு வச்சுக்கேன், அதே வாயில விஷ ஊசிய வச்சு ஏத்திடுவாங்க ஒரே ஏத்தா. ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்க நர்ஸ். அண்ணன் கிட்ட நீ சொல்ல பாப்போம் கிடையாது. அண்ணன் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? உன்னை மிதிச்சு பூமிக்குள்ள அனுப்பிச்சிட்டு உன்னை பெத்தவனே நான் தாண்டி போயிடு பூமிக்குள்ளேன்னு சொல்லிட்டு மிதிச்சு இறக்கிடுவாங்க. புரிஞ்சுதா? என்ன பண்ணுவேன்? சோத்துல விஷம் வச்சிருவேன். ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. உன் சோறே விஷம் தான், அப்படியே கொடுத்துரு. அவ்வளவுதான், முடிச்சிரு. சரியா? நம்ம குண்டு கிட்ட நீ கேட்ட ஏதாவது சொன்னா அவ கேட்கவே மாட்டான். அவ வந்து போடுறத தின்ட்டு போயிடுவானு. இருந்தாலும் அவ சொல்லிட்டா நீ வந்து செஃப் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவா தெரியுமா? கரெக்ட். ஏன்னா டெய்லர் ஏவமா பேசிட்டு ராஸ்கல். இன்னைக்கு நான் வந்து நானும் அவன் பேசிட்டு இருக்கும்போது இதே காமெடி தான் போச்சு. ஆனா கொஞ்சம் வேற மாதிரி போச்சு. ரீல் ஒண்ணு பார்த்தேன். நம்ம ஹைட்ல பாதி, அதாவது உங்களுக்கும் நான் சொல்றேன், நம்ம இப்ப ஹைட் வந்து இப்போ 200 சென்டிமீட்டர் இருக்கும்னு வச்சுக்கோம். வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 100 தான் இருக்கணுமா, 100க்கு உள்ளதான் இருக்கணுமா. ஓகேவா? அப்ப நான் இந்த குண்டு கிட்ட என்ன சொன்னேன், குண்டு அந்த டேப் எடுத்து எனக்கு கொஞ்சம் அளந்து கொடு, நீ டெய்லர் தானே அப்படின்னு. அவன் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம, சரி வீட்டுல அங்கெல்லாம் கீரல் விழுந்துருக்கு பாரு, நீ கொத்தனார் ஹெல்ப்பர் தானே. அவ கொத்தனார்னு சொல்லியிருந்தா கூட என் மனசு வந்து எந்த வேலையும் நான் குறை சொல்லல. அவன் வந்து என்னன்னு சொல்றான்னா, நான் கையாளுக்கு கூட கையாளாகாதான்ற மாதிரி என்ன பேசிட்டான். அது அங்க நான் மனசு உடைஞ்சு போனவன் தான். இப்போ வரைக்கும் என் மனசை நான் வந்து பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். சீக்கிரமா நான் அதுல இருந்து சமையல்காரி. இன்னைக்கு என்ன சாப்பாடு? ஸ்வேதாக்கு நான் வந்து ஒரு பேர் யோசிச்சு வச்சிருக்கேன். என்ன தெரியுமா? நம்ம அன்னைக்கு யோசிச்சோம்ல, இந்த ஸ்வேதா ஃபசாட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கலாம் அப்படின்னு. செஃப் ஸ்வேதா ஃபசாட். அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன், அது புரியாத பேர்ல வச்சோம்னா தப்பா இருக்கும். இப்ப எப்படி இந்த செஃப் வெங்கடேஷ் பாட் இருக்காரு, அப்புறம் செஃப் தாமு இருக்காங்கல்ல, அவங்க செஃப் அப்படின்னு வரும்போது இவளுக்கும் ஆப்வியஸா ஒரு 10 வருஷம் கழிச்சு செஃப்னு வரும். அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பேர்ல சமையல்காரி ஸ்வேதான்னு பேர் சேர்த்துட்டோம்னா அப்படி இருக்கும். ரொம்ப இது லென்த்தா இருக்கு. அப்போ சாக்கா ஸ்வேதா. ஆமா, செஃப் சாக்கா ஸ்வேதா. நல்லா இருக்குல்ல? இன்னொரு டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். நான் சின்ன வயசுல இருந்து ஒரு விஷயம் நான் ஃபாலோ பண்ணுவேமா, நம்ம எந்த வேலை பார்த்தாலும் அது தப்பு கிடையாது. நமக்குள்ளே நம்ம வந்து இது ஒரு வேலை, இலக்காரமான வேலை, இது ஒரு மேல் வேலை நம்ம நினைக்கிறோம்னா அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. அது தவறு. நீங்க என்கிட்ட வந்து எந்த வேலை கொடுத்தாலும் நான் வந்து பாக்குறதுக்கு நான் தயாரா இருப்பேன். ஸோ அதனால இப்போ நாங்கள் இதை ஃபன்னாக பேசிட்டு இருக்கோம், ஜாலியாக பேசிட்டு இருக்கோம், அது வேற. இது நம்ம ஃபன்னாகவே எடுத்துக்கணும். இதுதான் டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். ஏன்னா கல்லு கொண்டு வந்து அடிச்சு மண்டைக்கிட்டே உடச்சிட்டாங்கன்னா அப்புறம் பிரச்சனையாகும். அவரு
வீட்டுல ஸ்வேதான் வைக்கலாம்னு இருக்கு. அப்படின்னா தைரியம் அப்படின்னு ஒரு ஏதோ இதான் அடிச்சு விடுங்க. போடுங்க அதுக்கிட்டே கிளம்பிங்க தான் வந்து ஓடி போயிட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு சபூரினா இது இல்லைன்னு நினைச்சிட்டு. ஹே சாட் ஜிபிடி, இதோ பார் என்னன்னா எங்க அம்மா என்கிட்ட சபூரி அப்படின்றது ஒரு ஹிந்தி வார்த்தையாகும், அதன் அர்த்தம் என்ன அப்படின்றத உங்ககிட்ட கேட்கலாம் இருக்கேன். ஆமாம், சபூரி என்றது ஹிந்தி மொழியில ஒரு வார்த்தை. இதன் அர்த்தம் பொறுமை, நிலைத்தன்மை அல்லது பொறுத்துக் கொள்ளுதல் என்பதாகும். பொதுவாக ஒரு ஓகே அம்மா ஜெயிச்சிட்டாங்க. அம்மா 1 நான் 0. அதனால அம்மா தான் வின் பண்ணிட்டாங்க. சபூரி சாத்புத்ரின்னு ஏதோ ஒரு பேர் வைங்க, வச்சுட்டு முடிவு பண்ணுங்க. நீங்களும் வந்து அசிங்கமா கமெண்ட்ல ஒரு நல்ல பேரா கூட வைங்க. ஸ்வேதாக்கு நல்ல பேரா வச்சு விடுங்க. என்னன்னா அண்ணன் கிட்ட கேட்டா வந்து அவ்வளவுதான் பேசுவாங்க. ரொம்ப அண்ணனுக்கு பேசாம சபூரின்னு பேர் வச்சிருங்கம்மா. பொறுமையில் சிகரமா இருக்கு சபூரி தமிழ். ஆக்சுவலா வீடியோ முடிச்சுட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். அது என்னன்றது நீங்களே பாருங்க. இப்போ என்னன்னா பேசிக்கலி ஸ்வேதா வந்து செஃப்க்கு படிக்க போறா. ஸோ ஆப்வியஸ்லி இவங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் நடக்க போற ரொட்டீன் நான் சொல்ல போறேன். ஸ்வேதா நல்லா கேட்டுக்கோ. மார்னிங் 6:30க்கு செஃப் நீங்க எழுந்துடுறீங்க. எழுந்து இந்த வீட்டில் இருக்கிற 5 பேருக்கு உங்களை சேர்க்கல மார்னிங் வந்து ஃபுட் ரெடியா இருக்கணும். ஓகேவா செஃப்? ஓகே. அதுவும் எப்படி இருக்கணும்னா 5 ஸ்டார் ஸ்டைல்ல இருக்கணும். ஏன்னா நீங்க சாதாரண செஃப் கிடையாது, நீங்க கல்னரி அண்ட் ஆர்ட் செஃப். ஸோ அந்த குண்டான கவுத்து போட்டு அப்படிலாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் வச்சு எங்களுக்கு கிரேவிங்ஸா அந்த கிரேவிங்ஸ் அந்த ஆர்ட்டோட எங்களுக்கு இருக்கணும். இந்த குதிரை பொம்மை, இந்த கழுத பொம்மை, ஒரு நாள் கார்விங்ஸ் இருக்கணும். அதுக்கு நீங்க இந்த வாட்டர் மெலான், கேரட் அந்த மாதிரிலாம் வாங்கி அதுல ரேபிட் அந்த மாதிரிலாம் கார்வ் பண்ணி நீங்க அப்படியே அங்கங்க வச்சிருக்கணும். எங்களுக்கு சிங்கிள் டிஷ் பத்தாது. இட்லி இருக்கணும். இட்லியும் சாதாரண இட்லியா இருக்கக்கூடாது. லைக் என்னன்னா மசாலா பூரி இட்லி, அப்புறம் கோந்து மாவு சட்னி, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் தான் எங்களுக்கு வேணும். புது காம்பினேஷன் நல்லா இருக்கும். பீனட் கேரட் சட்னி அந்த மாதிரி. பீனட் கேரட் சட்னி அந்த மாதிரி. ஆமா. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா மதியம் நாங்க கரெக்டா 1:30 சாப்பிடுவோம். ஸோ அதுக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்க வந்து ஒரு 8 o'clock வீட்டை விட்டு கிளம்பி போயிடலாம். ஆமா கிளம்பி போயிடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாயந்தரம் உங்களுக்கு 4 மணிக்கு காலேஜ் முடிஞ்சிடும். ஷார்ப் 4:30க்கு நீங்க வீட்டுக்கு வந்துடணும். சார் எல்லாருக்கும் ஹை டீ ஸ்நாக்ஸ் வேணும். ஹை டீ ஸ்நாக்ஸ்ன்றது 5 ஸ்டார் ஹோட்டல்ல ப்ரொவைட் பண்ற ஒரு ஸ்நாக்ஸ் ஈவினிங் டைம். ஓகேவா? சோ இவங்க எல்லாரும் சில்லி பீப்புள் டீ காஃபி குடிப்பாங்க. சோ டீ காஃபி வித் குக்கீஸ் தான் அவங்க சாப்பிடுவாங்க. நீங்க வந்து புதுசா பண்ணலாம். அதுவே உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டிப்ஸா நான் சொல்றேன். வேணும்னா நீங்க உங்க காலேஜ்ல நீங்க வந்து குக்கீஸ் ரெடி பண்ணுவீங்கல்ல, சுத்தி ஸ்டாஃப்ஸ் இருக்காங்கன்னு பார்த்துட்டு எடுத்து உங்க ஹேண்ட்பேக்ல போட்டு கொண்டு வந்துருங்க. ஆனா இந்த வீடியோ உங்க ஸ்டாஃப் பார்த்தாங்க அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அது என் பிரச்சனை கிடையாது. அடுத்து எங்களுக்கு டின்னர் ஷார்ப் 7:30க்கு எங்களுக்கு ரெடி பண்ணிடுவோம். 7:30 to 9:30 நாங்க எப்ப வேணாலும் சாப்பிடுவோம். பட் 7:30க்கு எங்களோட ரூம்ஸ்க்கு வந்து ரிங்ஸ் வந்துடணும். ஃபுட் இஸ் ரெடி அப்படின்னு. எஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செஃப் ஆனா 9:30 வரைக்கும் நீங்க சாப்பிடக்கூடாது. ஆஸ் எ செஃப்பா செஃப் எப்பவுமே வந்து கெஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவாங்க. ஸோ நீங்க சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுங்க, எங்க பார்வையில இல்லாத மாதிரி அந்த முனையில இருக்கிற சிலிண்டர் கூட சேர்ந்து உட்காந்து நீங்க சாப்பிட்டுக்கோங்க. 9:30 ஆஃப்டர் 9:30 நீங்க சாப்பிட்றதுக்கு எங்க கண்ணுக்கு தெரியக்கூடாது செஃப். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாங்க நாளைக்கு ஒரு ஒயிட் போர்டு மாட்டிடுவோம். அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க முந்தின நாள் நைட்டு என்னென்ன மெனுன்றதை ஆளுக்கு ஒன்று நாங்கள் எழுதி போட்டுருவோம். ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி ஃபோனு டார்ச்சர் பண்ணுது. பேசிக்கலி செஃப் நான் சொல்லிட்டேன் எல்லாத்தையும். ஸோ வந்து மறக்காம சிலிண்டர் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடுங்க செஃப். கட்டு. ஸோ இதான் ரொட்டீன். உங்க ரொட்டீன் காலையில நைட் வரைக்கும் நீங்க சாப்பிட மாட்டீங்க, நைட்டு மட்டும் தான் சாப்பிடுவீங்க. ஆஸ் எ செஃப்பா இதான் நீங்க பண்ண போறீங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். என்னதான் நம்ம வீட்டில் வந்து இது ஒரு புது செஃப்பா இருந்தாலும் என்னைக்குமே நம்மளோட செஃப் நம்ம அம்மா தான். ஸ்பேஸ் இல்லாம கட் ஆயிட்டே இருக்கு. ஸோ நம்ம சபூரி தமிழனும் நம்ம பேல்பூரி ஸ்வேதாவும் வந்து இதோட நாங்க இந்த கடையை முடிச்சுட்டு நாங்க வந்து கிளம்புறோம். அடுத்து ஒரு முக்கியமான வீடியோ இருக்கு, ஒரு ஸ்கேம் வீடியோ. கிட்டத்தட்ட பல ஆயிரம் ரூபாய் வந்து நம்மளுக்கு ஸ்கேம் ஆச்சு. ஸோ அந்த வீடியோ தான் வருது. ஸோ அந்த வீடியோ நீங்க பாருங்க.